எனது முதல் ஆசிரியர் என் பெற்றோர். எனது முதல் ஆசிரியர் என்று நான் எனது பெற்றோரை குறிப்பிடுவேன். எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் முதல் ஆசிரியர் அவர்களுடைய பெற்றோர்கள்தான். மாதா பிதா குரு என்றார்கள், அதாவது அம்மா அப்பா. அதன் பிறகு ஆசிரியர் என்ற வரிசையில் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் முதல் குருவாக, ஆசிரியராக விளங்குபவர் நமது பெற்றோர்கள் ஆவர். கருவிலேயே அவர் வாழும் பண்பினையும் அன்பினையும் நமக்கு அளிப்பார்கள். அதனால்தான் கருவை சுமக்கும் தாய் நல்ல விஷயங்களை கேட்பாள், நல்ல விஷயங்களைப் பற்றியே யோசிப்பாள், நல்ல இசையை கேட்பாள். ஒவ்வொரு குழந்தைக்கும் முன்மாதிரியாக விளங்குபவர்கள் அவர்களின் பெற்றோராவர். குழந்தைகள் தங்களுடைய நடத்தையை தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து தாங்களே வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் தாயைப் போல பிள்ளை கருவிலேயே அன்பையும் பண்பையும் அன்னை போதிக்கிறாள். அக்குழந்தையை சிறந்த சான்றோனாக்குவதற்கான பண்புகளைக் கற்றுக் கொடுப்பது தந்தை என பொன்முடியார் எனும் புலவர் கூறுகிறார். அனுபவக் கல்வியைக் கற்றுக் கொடுத்து அனுதினமும் நம்மை வழிநடத்தும் நமது போற்றோர்களே நமது முதல் ஆசிரியர்கள். மாணவர்கள் கற்றுக்கொள்வது தாயின் கருவறை, ஆசிரியரின் வகுப்பறை. தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். மின்விளக்கினை கண்டுபிடித்தவர் அவர். வகுப்பறையில் படிப்பில் நாட்டமில்லாமல் இருந்ததாக அவருடைய ஆசிரியர் ஒரு துண்டு சீட்டில் எழுதி பெற்றோரிடம் கொடுத்தார். ஆனால் அவரது அன்னை அதை படித்து பார்த்துவிட்டு அவரிடம் காட்டாமல் எடிசன் உற்சாகப்படுத்தி சிறந்த விஞ்ஞானியாக ஆக்கினார் என்பது வரலாறு. என்னுடைய வாழ்விலும் நான் ஆகச் சிறந்த மனிதனாக உருவாக எனக்கு அன்பினையும் பண்பினையும் போதித்து என்னை வளர்த்த பெற்றோர்களே என் முதல் ஆசிரியர்கள். கட்டியணைத்து தட்டிக் கொடுத்து நல்லவற்றை அறிய வைத்து நாம் நற்குடிமகனாக வாழ அடித்தளம் அமைத்துடும் நமது பெற்றோரை இந்த ஆசிரியர் தினத்தில் வணங்குவோம். நட்புடன் அண்ணாநகர் டாக்டர் என். ரமேஷ், நிறுவனர் ஆர். முகேஷ் அறக்கட்டளை. என்றும் மக்கள் சேவையில்.